வணக்கங்க. நீங்க புதுசா உங்களோட ஜாதகம் பசங்க, பொண்ணுங்களோட ஜாதகம் பதிவிடணும்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல பதிவிடணும்னா 9524065589 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணியிருந்து இன்னும் யூடியூப்ல வரலைன்னா, எனக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுங்க. இன்னும் என் ஜாதகம் வரலைன்னு சொல்லுங்க. நான் வந்து போட்டு விடுறேன். ஏன்னா நெறைய ஜாதகம் போட்டங்காட்டி, எது போட்டேன், எது போடலைன்னு தெர்ல. இந்த யூடியூப் சேனலில் போடுறதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸும் கிடைக்குதுங்க. வெளியில் இருக்கிறவங்களும் பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்றாங்க. நாடார் சொந்தங்கள் கூப்பிட்றாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஆதங்கத்தோடு நான் முடிக்கிறேங்க. ஒரு அக்கா வந்து எனக்கு எப்போவுமே இந்த ஒரு 4-5 மாதமாகவே தெரியும். அவங்க பதிவு பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க. பூர்வீகம் தூத்துக்குடி, இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மும்பை. ரொம்ப அவங்க குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய குரல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையும் என்னை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மாதமா பேசல. நானும் அவங்க நின்று பேசுறதுக்கு எனக்கும் டைம் இல்லை. 2வது கவனிக்கல. அப்புறம் மறுபடியும் டக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நானும் வந்து அக்கா என்னக்கா குரூப்பெல்லாம் லெஃப்ட் ஆகி போனீங்க, மறுபடியும் கூப்பிடலாம் நினச்சா கூப்பிட முடியலன்ட்டேன். இல்லைம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, என் மருமக எல்லா குரூப்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டா, லெஃப்ட் ஆகிட்டு வந்துட்டா அப்படின்ட்டு. ஏன்னு கேட்க போகும்போது மகனுக்கு வந்து 3 பசங்க, 2 பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் ஜாதகம் கூட போட்டிருப்பேன், யுவராஜுன்னு சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் வந்து என்னென்னா பூர்வீகம் ஒரு இடத்துலைங்க, வெளியில் வந்து எப்படியோ செட்டில்ட் ஆகிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. எல்லாத்தோட இதுவும் அப்படி தான். நாடார்னு இருந்தால் எங்கே ஒரு பக்கம் ஒழுங்காக இருக்கிறோம், அங்கேயும் இங்கேன்னு சுற்றிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதை அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு திருமண அமைப்பாளர்கள் வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கல. எல்லாம் அவங்கவுங்களுக்கோட ஒரு ஒரு நல்லது கெட்டதுன்னா எல்லாமே நம்மளோட சமுதாயத்தில் அங்கே பொண்ணு இருக்குது, இங்கே பொண்ணு இருக்குது, அங்கே பையன் இருக்குது, இங்கே பையன் இருக்குதுன்னு சொன்னாங்க. சொந்தத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் ஒன்றுக்கு ஒன்று உதவிக்கிட்டாங்க. டக்குன்னு கல்யாணம் நடந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. மீறி போனால் ஒரு 2-3 மாப்பிள்ளையிலேயே கல்யாணம். அன்றைக்கி வந்து ஜாதகங்கள் அதிகமாக இல்லை. 2வது வந்து எதுவுமே அதிகமாக அந்த அன்னைக்கெல்லாம் இல்லை. அதனால் டக்குன்னு நல்ல குடும்பமாக இருந்துச்சு, கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி குணமும் குறைஞ்சி போச்சு. எல்லாமே குறைஞ்சி போச்சுங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நியூஸ் வந்து இன்னொருக்கு சொல்கிறதுக்கு கூட அவ்வளோ தயங்குறோம். எல்லாத்துக்கும் உதாரணமாக இருக்கும்போது நம்ம ஏன் இதுக்கும் உதாரணமாக இருக்கக்கூடாது? நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை நாடார் சொந்தங்கள் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, என்னவோ இந்தியாவுக்குள்ளே எங்கேயா இருந்தாலும் சரி, நாடாருன்னு இருந்தால் எனக்கு ஜாதி சான்றிதழ், அடையாள அட்டை இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு ரூ. 501 பதிவு கட்டணம் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ் வந்து நான் போடுறேன். போடும்போது அவங்களுக்கு தேவையானவங்க வந்து கேட்கட்டும். எனக்குள்ள ப்ரூஃப் நான் யாருக்கும் ப்ரூஃப் இல்லாமலாம் தரமாட்டேங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எனக்கு அவங்களோட அடையாள அட்டை அண்டு ஜாதி சான்றிதழ் கேட்கணும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை கொடுத்தா நான் யூடியூப்பில் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு கேட்கலாம். தயவு செஞ்சு நாடார் சொந்தங்களே நீங்கள் அனைவருக்கும் வந்து இந்த இப்படி ஒன்று லிங்க் இருக்கிறத வந்து நீங்கள் அனைவருக்கும் பதிவுங்க. இது நேரடி பதிவு தாங்க. நான் உடனுக்குடன் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன். கல்யாணம் ஆனாலும் எனக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அதையும் நான் வீடியோவில் போட்டுறேன். எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற நம்ம இதுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நம்ம வந்து என்னென்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று உதவிக்கோங்க. நம்மளோட இல்ல திருமணங்கள் வந்து விரைவில் நடத்த வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.